ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களை எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்திற்குண்டான 9ஆம் அதிகாரத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு நாம் செவிமடுக்க இருக்கின்றோம். கடந்த பகுதியும் இந்த பகுதியும் எவ்வாறு ஒன்றுபட்டிருக்கின்றது, வேறுபட்டிருக்கின்றது என்பதை எல்லாம் விளக்கங்களில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. தந்தை அவர்களே, கடந்த பகுதி 8ஆம் அதிகாரம் ஒரு அரசன் எவ்வளவு திட்டமிடுதல் வேண்டும், தான் பெற்றுக்கொண்ட கவர்ந்தோட எல்லா பொருட்களையும் எவ்வாறு கடவுளுக்கு காணிக்கையாக்க வேண்டும் என்பதையெல்லாம் அழகாக சிறப்பாக கண்டிருந்தோம். இந்த பகுதி அரசனின் வேறொரு புறத்தை காட்டுகின்றது. அதன் சிறப்பு அம்சங்கள் என்ன, அதில் நாம் தாவீதின் சிறப்பு அம்சங்களாக என்னவெல்லாம் பார்க்கின்றோம் என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றோம். தந்தை அவர்களே, நீங்கள் சொன்னது மிக முக்கியமான ஒரு நல்ல கருத்து. ஒவ்வொருத்தருக்கும் பல முகங்கள் இருக்கும். அந்த பெர்னார்ட் ஷா என்கின்ற உலக புகழ்பெற்ற எழுத்தாளர், ஒரு மெய்யியலாரும் கூட, அவர் சொல்வார், ஒவ்வொருத்தருக்கும் 2 வாழ்க்கை, தனி மனித வாழ்க்கை, உறவு வாழ்க்கை. தனி மனித வாழ்க்கை நான் என்னோட கொள்கிற உறவு, இன்னொன்று நான் அடுத்தரோடு கொள்கிற வாழ்க்கை. ஒரு சிலர் தனி மனித வாழ்க்கையில் ரொம்ப ஒழுக்கம், தூய்மையாக, நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க, டிசிப்ளினாக இருப்பாங்க. அதே உறவு வாழ்க்கைன்னு போக்கில் வாழ்க்கை வியாபாரமாக பார்ப்பாங்க, பொருட்களை மதிப்பாங்க, ஆட்களை பயன்படுத்துவாங்க. யூஸ் பீப்புள் அண்ட் ரிலேட் டு திங்ஸ் என்று இருக்கக்கூடிய ஆபத்து கூட ஒரு சிலர் இருக்குது. பெர்னார்ட் ஷா அழகாக சொல்வார், எப்போ தனிமனித ஒழுக்கமும் பொது ஒழுக்கமும் ஒன்றா சேரும்போது அவர்கள் தகமைமிக்க சான்றோராக மாறுவாங்கன்னு ஒரு சொல்கிறார். தாவீதினுடைய அழகான ஆன்மாவை 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். தாவீதினுடைய அழகான ஆண்மைத்தனத்தை 8ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். தாவீதினுடைய இரக்கமுள்ள இதயத்தை 9ஆம் அதிகாரத்தில் ஆசிரியர் இருக்கிறார். இதில் 3 செய்திகளை சொல்லி முன்னுரையாக சொல்ல முன்னாடி போவோம். ஒன்று, ஒவ்வொருக்குள்ளாகவும் சின்ன சின்ன இதய அறைகள் இருக்குது. ஒரு இதயம் பெருசு, அதில் குட்டி குட்டி அறைகள் இருக்கும். ஒவ்வொரு அதையும் திறந்து அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்து அதை பழக்கத்துக்கு பயன்படுத்தலை அப்படின்னாக்க பயனற்ற வாழ்க்கையாக போயிடும். ஒரு சில சமயத்தில் 5-6 அறைகள் இருக்கும். ஒரு அறையில் எல்லா வேணான பொருளையும் போட்டு பூட்டி வச்சுருவோம், டம்ப் பண்ணி வச்சுருப்போம். மற்ற அறைகளுக்குண்டான அழகும் நேர்த்தியாக இருக்கும். அந்த அறையை திறக்காதனால, கண்ட கடிசடிலாம் உள்ளே போட்டதுனால அந்த அறையினுடைய அழகும் நேர்த்தியும் பயன்பாடும் மாறி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த இதயத்துக்குள்ளாக ஆண்டவர் அறைகளை பகுத்து வைத்திருக்கிறான். திறமை, அறிவு, இரக்கம், கருணை, தகைமை, சான்றாண்மை, நிறைய அறைகள் இருக்குது. ஒவ்வொரு அறையும் திறந்து பழக்கணும்னா அத்தனை ஊட அப்படி ஜொலிக்கும். ஒரு சில ரூமை பூட்டியே வச்சிருந்தோம்னா கடைசி வரைக்கும் பயன்பாட்டுக்கு வராமையே போயிடும். வீடாக இருக்கும், ஆனால் ஒரு சில இதில் பயன்படுத்தாமல் அவனுடைய பன்முக பயன்பாடு இல்லாமல் போகலாம். தாவீதினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது எல்லா அறைகளையும் திறந்து பார்த்து அழகாக பயன்படுத்தி ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்திருக்கிறார். எவ்வளோ அழகாக சண்டை போட்டு ஜெபிச்சார் இல்லைங்களா? என் ஆண்டவரே, என் தலைவரே, நான், என் வீடு, வாக்குறுதி, என்னுடைய உறுதிமொழி, அழகாக திட்டம் போட்டு அழகாக ஜெபிக்கிறார். வாள் எடுத்து போர் தொடுக்கிறார், களங்கள் பல காண்கிறார், சிதற ஓட விடுகிறார், சேகரித்த பொருட்களை கொண்டு வருகிறார், ஆண்டவருக்கு ஒப்போடுக்கிறார், எல்லாரும் பயந்து கொடுக்கிறார். ஒரு ஆண்மைத்தனம் மிகுந்த ஒரு அருமையான தாவீது. இந்த 9ஆம் அதிகாரத்தில் அந்த இதயத்தின் இன்னொரு அறையில் இறக்கு மிகுந்த அறையை திறந்து காட்டுறார். யாருக்கு திறந்து காட்டுறாரு? தன்னை ஓட விரட்டுறவரை 3 வருஷம் நம்மளை பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு தவிக்க வச்சு எந்த இடத்துல ஒழிச்சு வைக்காதுன்னு யோசிக்க வச்சவருடைய குடும்பத்துக்கு இறக்கம் காட்டுறார். அழகானது. அது இன்னொரு பக்கம் என்னன்னாக்க, அவர் நல்லா இருக்கும்போது உனக்கும் உன் வீட்டாருக்கும் ஒருபோதும் நான் துரோகம் செய்ய மாட்டேன் யோனத்தான் என்று தன் நண்பனுக்கு வாக்கு கொடுத்தார். அந்த வாக்குறுதியை கண்ணும் கருத்துமாக யோனத்தானே இல்லாத பொழுதும் அவனுக்கு காட்டக்கூடிய இரக்கத்துக்கு எவனும் கேள்வி கேட்காத பொழுதும் இறக்கம் காட்டுகிற ஒரு நல்ல நேரிய மனிதரை அவங்க பார்க்குறோம். அதான் தாவீதினுடைய பன்முகத்தன்மையோட ஒரு முகத்தை இந்த இடத்துல நீங்கள் அழகாக சொன்னீங்க. இங்கே பார்க்க இறக்கமுள்ள முகத்தை பார்க்குறோம். இதில் 2 செய்திகளை சொல்ல உள்ளே போகிறோம். வால்டர் கஸ்பர் என்கின்ற உலக புகழ்பெற்ற கருதினால் நம்ம அடிக்கடி இந்த இடத்துல குறிப்பிட்டே இருக்கிறோம். இரக்கம் பற்றிய ஒரு அழகான புத்தகத்தை எழுதியவர். அந்த புத்தகம்தான் இரக்கத்தின் ஆண்டை திருத்தந்தை உலக உறக்கத்திற்கு அறிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றது என்றும் சொல்வார்கள்.
வால்டர் கஸ்பரிஸ் மெர்சி இஸ் த நேம் ஆஃப் காட். இந்த புத்தகம் மிக அழகான புத்தகம். நிறைய பேருடைய கரங்களை அந்த புத்தகத்தை பார்த்துருக்குறேன், படிச்சிருக்கிறாங்க. அதில் அவர் சொல்லக்கூடிய அழகான பண்புன்னா, உன்னுடைய தேவையை நான் அறிஞ்சு அதை கண்டு காணாமல் போனேன்னா என்ன மாதிரி ஒரு வழிப்பறிக்காரன் உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. உன் தேவையை அறிஞ்சு உன் வழியை புரிஞ்சு கண்டு காணாமல் நான் போனால் அந்த லேவியனை போல, அந்த குருவை போல, அல்லது உன்னுடையதெல்லாம் என்னுடையது என்று வம்புக்கு உன்னை விலைக்கு வாங்கி அடித்து உதைத்து குற்றுயிராய் கொலையுறாய் விட்டு போன திருடனை போல நான் ஆவேன் என்று சொல்வார். உன் தேவையை பார்த்து மன இறங்கி உனக்குள்ளே நான் உதவி செஞ்சேன் அப்படின்னாக்க நான் தான் நல்ல சம்பாரன் இல்லைங்களா. இரக்கத்தின் ஒட்டுமொத்தமாக தான் ஆண்டவர் நல்ல சமாரியன்னு கேட்குறார். சமாரியனுக்குள்ளாக இருக்கிற நல்லது காட்டி சமாரியனும் நல்லதுன்னு மட்டும் இல்லாமல் இந்த சமாரியனுக்கு வாழ்க்கையின் படமாக மாறுறாருன்னு லூக்கா 19 படம் பிடித்து காட்டுகிறார் ஆண்டவர். அந்த ஒரு நல்ல மனநிலை, சமாரித்தவனாக மாறக்கூடிய மனநிலையை நமக்குள்ளே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தாவீது அழகாக சுட்டி காட்டுகிறார். எப்படின்னாக்க சவுல் மற்றும் யோனத்தானுடைய குடும்பத்தாருக்கு தாவீது இரக்கம் காட்டுகிறார். இரக்கம் காட்டப்பட தேவையில்லை என்ற நிலையிலும் இரக்கம் காட்டினால் என்ன விட போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலை இல்லாத நிலையில் பரந்த மனதோடு திறந்த உள்ளத்தோடு அவர் படுகிறார். எனக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஒரு விவிலிய வல்லுநர்களாக ஒரு சிலர் கேட்குறாங்க, இவர் காரியவாதியா கரிசனவாதியா அப்படின்னு கேட்குறாங்க. காரியவாதியாக இருந்து கருணை காட்டினாரா அல்லது உண்மையிலேயே காருண்யவாதியாக இருக்கிறாரா என்று ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அந்த கேள்விக்கான விடையாக விளக்கத்தை தேடி நாம் புறப்பட்டு போவோம். வாசிப்போமே, தலைப்பை வாசிப்போம். தாவீது மெபிபோசேத்தும். இதில் ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறோம். மே பி போஷேத் என்று சொல்லும்போது மே பி போஷேத், மே அபி போஷேத். அபி என்றால் என் தந்தை, ஃப்ரம் மை ஃபாதர்ஸ் ஷேம். போஷேத் என்றால் அவமானம், போஷேத் என்றால் இழிநிலை, போஷேத் என்றால் கூனி கூறுகிற நெற்களை, என் தந்தையின் அவமானத்தின் அடையாளமாக என்ற ஒரு பெயரை அவர் தாங்கியிருக்கிறார். அந்த பெயரே ஒரு குறியீடாக, இன்னும் மேலே சொல்லப்போனால் ஒரு காரண பெயராக இருக்குது. கடந்த அதிகாரங்கள் நம்ம பார்த்தோம், அம்மா படை உள்ளே கேட்டோம்னா குழந்தையில் ஓடும்போது தவறு கீழே உழுது 2 காலம் உடஞ்சிருது. உடஞ்ச அந்த காலை விட்டு விடாமல் தூக்கிட்டு போய் வளர்த்துது இல்லைங்களா. அதுதான் இந்த மெபிபோசேத். வெக்னே அந்த ஆசிரியர் இந்த கேரக்டர் உள்ளே கொண்டு வந்துட்டார். யோனத்தானுக்கு ஒரு பையன் இருக்கிறான், அவன் படைகள் உள்ளே போகும்போது யோனத்தான் தன்னையும் காத்துக்க முடியல, தன் குடும்பத்தையும் காத்துக்க முடியல, செவிலி பொண்ணு அந்த பிள்ளை தூக்கிட்டு ஓடும்போது விழுந்து கால் உடஞ்சி போச்சு. இதுதான் செய்தி. எக்னாங்க சொல்லிட்டாரு, அங்கே ஒரு லிங்க் கொடுக்குறாரு, லூப் போடுறாரு, இங்கே கரெக்டாக வரேன். இப்போ மெபிபோசேத் என் தந்தைன்னு அவமானம். ஏன் அப்பாவை அடித்தாங்க, உதைச்சாங்க, தோலை உரிச்சு அப்படி தொங்க விட்டாங்க, அடக்கம் பண்ண முடியாமல் பண்ண வச்சாங்க. ஆனாலும் மக்கள் வீரமாக போய் சீக்கிரட்டாக போய் கொடுத்து அடக்கம் பண்ணாங்க. இருந்தாலும் ஒரு அவமானத்தின் பிள்ளை தான் நான் இருக்கிறேன். முதலாவது எதனால்? ஹிஸ்டாரிக்கல் ஹியூமிலியேஷன், வரலாற்றில் இருந்த ஒரு தலைக்குனிவு. 2வது உடல் மாற்றத்தினாலே மாறிப்போன ஒரு அவல நிலை. 3வது யாராவது தாவீதிடம் சொன்னால் அவன் வெட்டி வீழ்த்துவான். யோனத்தானின் வம்சத்திலும் சவுலுடைய குலத்திலும் தனக்கு போட்டியாக இருக்கிற ஒரே மனிதன் இவன் தான் என்று அறிய வந்தால், அவனை அழித்தால் அந்த வேர் அறுக்கப்பட்டது. இனி யாரும் இந்த அரியணைக்கு நான் சொந்தக்காரன் என்று மாறுதட்ட மனமில்லாத அவர் போகும் என்ற நிலை தெரிந்தபோது இவன் தன்னை சொல்லிக்கொள்ள பயந்து கொண்டு என்ன செய்கிறான்? என் தந்தையின் அவமானமாக அவனை நினைத்து ஒதுங்கிக் கொள்கிறான். பயந்து நடுங்கி கூனி குறுகி வாழ முடியுமா, வாழ்வதற்கு வழி உண்டா என்று யோசிக்கிற ஒரு நிலைக்குள்ளாக வாழ்ந்துக்கிற ஒரு மனிதனை பற்றிய ஒரு கதையை இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். யோனத்தானின் பொருட்டு சவுலின் வீட்டாருக்கு நான் கருணை காட்டுவதற்கு இன்னும் யாரேனும் இருக்கின்றனரா என்று தாவீது கேட்டார். பாருங்க, ஒரு நல்ல கேள்வி. யோனத்தானின் பொருட்டு. ஏன் யோனத்தானின் பொருட்டு? ஏன்னா தாவீதும் யோனத்தானும் உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டாங்க. கடவுள் தாவீதோடு உடன்படிக்கை செய்து கொண்டு ஆண்டவரின் உடன்படிக்கையின்படி நீ உரைத்ததை நிறைவேற்றும் என்று தாவீது கேட்டது போல தாவீதும் யோனத்தானும் உடன்படிக்கை செய்துக்கிட்டாங்க. 1 சாமுவேல் 18:3 வாசிங்களேன். யோனத்தான் தாவீதுடன் உடன்படிக்கை செய்து கொண்டார், ஏனெனில் அவரை தம் உயிரென கருதி அவர் மீது அன்பு கொண்டிருந்தார். தொடர்ந்து வாசிப்போம். யோனத்தான் தாம் அணிந்திருந்த மேலுடையை கழற்றி தாவீதுக்கு கொடுத்தார். அத்துடன் தம் அங்கி, வாள், வில், கச்சை ஆகியவற்றையும் கொடுத்தார். தாவீது சவுலை தம்மை அனுப்பிய இடமெல்லாம் சென்று வெற்றியை கொணர்ந்தார். அதனால் சவுல் அவரை படைத்தலைவராக்கினார். மக்கள் எல்லாரும் சவுலின் அலுவலகங்கள் கூட இதை பெரிதும் விரும்பினர். ஓகே, இப்போ அது 20:42 வாசிப்போம். 1 சாமுவேல் 20:42. பின்பு யோனத்தான் தாவீதிடம், நீ சமாதானமாய்ச் செல், ஆண்டவர் பெயரால் நாம் இருவரும் செய்து கொண்ட உடன்படிக்கையின் பொருட்டு ஆண்டவர் உனக்கும் எனக்கும்
உன் வழிமரபிற்கும் என் வழிமரபிற்கும் நடுவே என்றென்றும் சாட்சியாய் இருப்பாராக என்றார். உன் வழிமரபிற்கும் என் வழி மரபினருக்கும் இடையே சாட்சியாக இருப்பார். உன் சந்ததியை நான் தொட மாட்டேன், என் சந்ததி நீ தொட மாட்டேன். உனக்கு என்ன ஆண்டோடைய ஆசீர்வாதம், எனக்கு என்ன ஆசீர்வாதம், அதன்படி வாழ்வோம். அதாங்க அர்த்தம். இந்த இடத்துல தாவீது 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் சவுலுடைய குலக்கொழுந்தாகிய அந்த மாற்றுத்திறனாளியை ஒரு போட்டியாளராக பார்க்காம, அவங்க குடும்பத்தில் யாராவது இருக்கிறாங்களா, யாருக்காவது இரக்கம் காட்டாமல் இருக்கிறேன்னா இரக்கம் காட்டுவேன் என்று சொல்லும்போது இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியர் என்ன பண்ணுறாரு, தாவீதை உச்சக்கட்ட உடன்படிக்கையின் மனிதராக காட்டுறார். பழைய ஏற்பாட்டில் 500 இருக்குது. அந்த 500களின் எந்த சட்டத்தையும் இவர் எந்த இடத்திலும் மீறாத மனிதராக சுட்டி காட்டி அந்த 500களினுடைய அடிப்படை கருத்தாக ஹெசட் என்று சொல்கிற இரக்கத்தின் மனிதராக காட்டுகிறார். உயர்ந்த குணமாக உன்னதமான ஒரு பண்பாக இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் என்னுடைய இரக்கம் பெறுவர்கள் என்ற இறை வாக்குறுதியிலே பங்கேற்கிற இந்த இரக்கத்தின் மனிதராக தாவீதை காட்டுறார். யாருக்காவது நான் கருணை காட்டுவதற்கு இன்னும் யாராவது இருக்கிறார்களா? இன்டெஃபினட்டாக சொல்கிறார். எவனாவது இருந்தால் சொல்லுங்கப்பா, அவனுக்கும் நல்லது செஞ்சு விட்டுறலாம், அப்பா அவன் நல்லா பொழைச்சி போகட்டும், அவனுடைய ரத்தத்தை உறிஞ்சி நாங்கள் உட்காந்துருக்குன்னு யாரும் சொல்ல வேண்டாம்ப்பா, அவனுடைய நல்ல மனது போற்ற. அதுதான் அழகாக சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாரு, இரக்கம் காட்டும். ரெண்டாவது ஒரு கேள்வி இருக்குங்க சாமி. ஐயா, இவர் சவுல் அவங்க பேரையா, சோத்துக்கு இல்லாமல் இருக்கிறாங்கய்யா, கொஞ்சம் பண்ணுங்கய்யா என்று கேட்கலாம். அப்போ நம்ம ஓ சவுல் பையனா எப்படி ஐயா, இந்த வீடு அந்த குளம் அந்த இடத்துல வீடு பண்ணி கூட வந்து வீட்டுலங்க எங்கள் அப்பா கிட்ட சாப்பிட்டீங்களே யோனத்தான், ஓ அந்த பையனா நீயே, பாப்பா என்னப்பா வேணும், இதுதான் இயல்பு. தாவீது என்ன பண்ணுறாரு, அந்த மாதிரி வந்துச்சுங்களா? இல்லை, தாவீது இரக்கம் கட்ட யாராவது இருக்காங்களா சொல்லுங்கப்பா அப்படிங்கிறார். இது ரொம்ப அழகான ஒரு பண்பு பார்க்குறேன். யாரும் கோச்சக்கூடாது. நான் எங்கே சொல்லணும்னு தெரில. நிறைய சமயத்தில் நம்முடைய உதவிகளை யாராவது கேட்கட்டும் கொடுக்கலாம் என்று சொல்கிறோம். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் பெற்றுக்கொள்கிற, அது ஜபம். அது கடவுளுக்கு மட்டும்தான். நீ கேளு, நான் தரேன். நான் கராமுட்டும்னா உன் பிள்ளைக்கு நீ அப்பம் கேட்டால் நீ கல்லை கொடுத்துருவியா, முட்டை கேட்டால் தேலை கொடுப்பியா? நீ உன் பிள்ளைக்கு நல்லது கொண்டு நினைக்கிறேன், நான் கொடுக்காம இருப்பேன்னா கேளு, என்ன வேணும்னு கேளு, எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன். அதான் சாமி. கொடுக்குறவர் யார்? கடவுள். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், கேட்கட்டுமே, இது சொந்த அண்ணனாக இருக்கும், அக்காவாக இருக்கும், ஊடு கட்டிட்டு கடமையில் கடன் வாங்கி சொத்து போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். கேட்கட்டும், கேட்டால் கொடுக்கலாம், கொடுக்குறமா சொல்லும். ஆமாம் ஆமாம். ஒரு அறிஞர் சொல்கிறாரு, கேட்டு கொடுத்தால் பிச்சைங்க, கேட்காம கொடுத்தால் தர்மம். நிறைய பேரை பிச்சைக்காரங்களும் நடத்த தான் நம்ம ஆசைப்படுறோம். கேட்கட்டும் கொடுக்கலான்னு. ஒரு பிச்சைக்கார் வெளியில் இருக்கிறாரு, அவரை ஓடி போய் சாப்பிட்டியாப்பான்னு கேட்டு கொடுத்தோம்னா தர்மம். அம்மா தாயேன்னு அவர் கதரை விட்டு தேடி பார்த்து பர்ஸ் அப்படி புரட்டி 500 தள்ளி, 200 தள்ளி, 100 தள்ளி, 50 தள்ளி, 20 தள்ளி, 10 தள்ளி, ஒரு 5 ரூபா காசை தேடி கொடுத்தோம்னா அந்த பிச்சைக்கே அர்த்தம் இல்லைங்க. ஒன்று பிச்சை, இரண்டாவது நம்முடைய குறுகிய மனம், இல்லைங்களா? எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருந்தார், ஒரு இளம் குருவானவர், பட்டம் வாங்கி ஒரு 10 ஆண்டுகளுக்கு இருக்கார். அவர் மகன் பஸ்ஸில் ஒருத்தர் பாட்டு பாடிக்கிட்டு போகிறார். 2 கண்கள் தெரியாதவர் ஒரு சின்ன மத்தாளத்தை வைத்துக்கொண்டு பாடிக்கொண்டு போனார். இடுங்கிய கண்கள், ஒட்டிய வயிறு, கிழிந்து போன சட்டை, தேய்ந்து போன செருப்பு என்று பேசிகிட்டே இருக்கிறவர் அப்படியே ஜோப்பில் கையை விட்டார். என்ன வந்துச்சுன்னு யோசிக்கணும். அப்படியே எடுத்து இந்தாப்பா அப்படின்னு போட்டு எனக்கு பேசிகிட்டே இருக்கிறார். அப்படியே அதிர்ந்து போனேன். அவருடைய மனதுக்குள்ளாக இந்த பரந்த மனசு, சென்சிட்டிவிட்டி, கொடுக்கின்ற தன்மை, என்ன கொடுத்துன்னு கூட பார்க்காம, எங்களுக்கு 100 இருக்குன்னு அவருக்கு தெரியும், 200 இருக்குன்னு தெரியும், சில்லற பார்க்கலாமா அவன் சில்லறக்குதா அதெல்லாம் கேட்கலங்க. பேசிக்கிட்டே இருந்தார். என்னையும் அவர் கவனிச்சிக்கிட்டாரு, கொடுத்தாரு, கொடுத்த மாதிரியும் காட்டிச்சுக்கல. அந்த மனதை பார்க்கும்போது சாமியை பார்த்த மாதிரி தெரிஞ்சுது. அந்த மனசுக்கு வரணும் எல்லாருக்கும். பவுலுக்காக கேட்குறாரு, உன்கிட்ட இருக்கிறதுல எது சாமிகிட்டேருந்து வரல? உன் பைக்கு சாமி கொடுக்கலையா? உன் செருப்பு சாமி கொடுக்கலையா? நீ போட்டிருக்க உடம்பை கொடுக்கலையா? நீ கைக்கு போட்டிருக்க மயிரம் மோதிரம் அது எங்கேருந்து வந்துச்சு? ஜாயாது காசா, மணப்புறமா? சாமிகிட்டேருந்து தான் வந்துச்சு. எல்லாத்தையும் சாமிகிட்டேருந்து வாங்கிட்டு எதுவுமே சாமிகிட்ட வராத மாதிரி நீ நடந்துக்கிற நியாயமானு கேட்குறாரு. அழகாக கேட்குறாரு, உன்னிடம் இருப்பது எது கடவுள் வராதது? எதை நீ பெற்றுக்கொள்ளவில்லை? ஏன் எதுவே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன்னு கேட்குறாரு. அந்த கொடுப்பதனுடைய தன்மையை அழகாக உணர்ந்துக்கணும். நாம் கேட்டு கொடுக்கக்கூடாது, கேட்கறது மட்டும் வேணும். மாதனுடைய குணமே கேட்காம கொடுக்கறதாங்க. கேட்காம கொடுப்பாங்க அந்த அம்மா. எங்கே பைபிளில் எங்கே பார்த்தாலும் நம்ம யாருக்காவது எதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, எதையாவது கொடுப்பாங்க. கொடுக்காம பைபிள் அங்கே வரதே கிடையாது. வந்தானவே கொடுக்க வந்துட்டாங்கன்னு அர்த்தம். எதையாவது கொடுப்பாங்க, காசு பணம்னு இல்லை, எதையாவது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கணவூரில் போய் வாட்ஸ்அப் போட்டாங்களா, எஸ்எம்எஸ் அனுப்புனாங்களா, மெசேஜ் போட்டாங்களா, அல்லது மிஸ்கால் விட்டாங்களா, மெயில் போட்டாங்களா, இன்ஸ்டாகிராமில் ரிக்வெஸ்ட் பண்ணாங்களா, ஃபேஸ்புக்கில் அப்பீல் பண்ணாங்களா? கட்டுன்னு போயிடுச்சு தம்மா போயின்னு இயேசுகிட்ட போய் சொல்லுது, தீர்ந்துச்சுப்பா அப்படிங்கிறாங்க.
அவரு சொல்கிறாருமா நேரம் இல்லை, ஏமா நீ வேறு சொல்ல பண்ணுற, முன்னாடி போய் விளக்கில் பார்த்து செய்ய வேண்டியது செய், அவன் தலையை சொல்லு, அம்மா ஒன்றும் சொல்லுடே சொல்லுவார் செய். அதான் இந்த குணம். தான் மட்டும் செய்ய நம்ம எல்லாத்தையும் செய்ய வைக்கிறாங்க பாருங்கள். நமக்குள்ள நல்ல மனசு, எல்லாத்தையும் தொத்திக்கிட்டு வரணும். ஒரு பிரச்சனை நம்ம எல்லாம் ஒன்றா சேரணும், நம்ம தான் திக்கணும், நம்ம வீட்டு கல்யாணமையா உணர வச்சாங்க பாருங்கள். கூட்டி கற்று தாயாக அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதான் இந்த குணம் தாவீதுகிட்ட. யாருக்காவது நான் இறக்கம் காட்டணுமா சொல்லுங்கப்பா, விட்டு போச்சுன்னு ஆயிடக்கூடாதுப்பா. அதான் கேட்காம போய் பாருங்களேன். அந்த குணத்தை நம்மளை கொண்டு வந்தோம்னாக்க நம்முடைய மனித மாண்பு வந்து மகத்துவமாக மாறும். சாமி வந்து நம்மளை கேட்கணும் வரைக்கும் வெயிட் பண்ணவே இல்லை, அப்படியே வந்தார். அந்த குணம் வந்து சாமியினுடைய குணங்க. கேட்காம கொடுக்குறது சாமியுடைய குணம், கேட்டு கொடுக்கறது வந்து சாமியுடைய தகைமை, நம்முடைய ஜபத்துடைய வலிமை. கேட்காம கொடுத்தோன்னா ஆயிரம் ஆடுகள் போல் தவிர்த்துக்கிட்டது மேல் நம்மளை இறங்கினார், மனமிறந்து போதித்தார். பசங்களை பார்த்து சொல்கிறார், டேய் ஏதாவது கொடுங்கடா, வழியில் சோர்ந்து விழுந்துருவாங்க. ஆண்டவரே என்னங்க பேச்சு பேசுகிறீங்க, ஏகப்பட்ட என்ன லேட்டு, மக்கள் வர 2 நாளாக இருக்கிறாங்க, 200 வெள்ளிக்காசுக்கு போட்டு குருதாசுகிட்ட வாங்கிப்பாங்க, நான் ஆளுக்கு ஒரு துண்டு கூட வராதுங்க. உன்ட்ட என்னக்குது, 5 அப்பம் 2 மீன் கொண்டா. கேட்கலைங்க யாருமே. 5 அப்பம் நிறைய கொடுங்க கேட்டாங்களா, 12 கூட மிதியாகிற மாதிரி கொடுங்கன்னு கேட்டாங்களா. அத்தனையும் செஞ்சார். அதனால தான் ஒரு இடத்துல பைபிள் அழகாக சொல்லுவாங்க, குருடர் பார்க்கவும் செவிடர் கேட்கவும் எல்லாத்தையும் நல்லா செய்கிறார். நம்முடைய கடவுள் வந்திருக்கிறார் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. இந்த கடவுள் தன்னை உணர்கிறது கொடுக்கறது நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுதான் கொடுக்கும்போது தான் நம்ம வந்து ஒரு மனிதர் புனிதரான இல்லைய மனிதரான்னு கண்டுபிடிக்கிறோம். ரொம்ப அழகாக சொல்வார். அதுவும் நிறைய செய்தி சொல்லலாம். இந்த தாவீது வழியை வந்து கொடுக்குறார். அந்த ஒரு குணம் ரொம்ப நல்ல குணம், ரொம்ப நல்ல குணம். யார்கிட்ட பார்த்தாலும் அதை அப்ரிஷியேட் பண்ணோம்னா அவங்க தொடர்ந்து கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல வலிமையாக இருக்கும். இதில் தாவீது யாருக்காவது இறக்கம் காட்டணுமா என்று ஒரு கேள்வியை கேட்குறார். சில சமயத்தில் வந்து கேட்டு கொடுப்போம் என்று சொன்னால் நான் பிச்சைன்னு சொன்னேன், முகட்டை அவங்க வாங்க கூட ஒரு சிலர். ஆனால் உண்மை அதுதான், கேட்காம கொடுக்கணும், அந்த மனசு நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலயத்துக்கு வரும்போது நான் சொல்லிருக்கேன்னு தெரில. 2000 3000 எல்லாம் அதான் ஒரு அம்மா வந்து மோட்சத்துக்கு போணுச்சுங்களாம். அப்படியே தட்டு மாதிரி வந்து லிப்ஸ்டிக்கை போட்டுட்டு ஹை ஹீல்ஸை போட்டுட்டு பட்டு புடவை கட்டிக்கிட்டு ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டோடு உள்ளே வருது. செம்ம மேக்கப்போட வந்து ஆண்டவர் பார்க்குறாரு, யாருமா அதுன்னு யோசிக்கிறார். அவருக்கு ஞாபகம் இல்லை யாருன்னா நான் தான் சீமா ஆண்டவரேண்ணா. சீமாவா ஆண்டவரே, பன்னீர்செல்வம் ஸ்ட்ரீட் 2வது கிராஸ் மெத்தமாடி. ஓ ஆமாம்மா அப்படின்னு எங்கேம்மா வந்தேங்கிறார் ஆண்டவர். அப்படி மோட்சத்துக்கு என்னங்கட்டு இப்படி என்ன பார்த்து கேட்குறீங்க, மோட்சம் போலான்னு வந்தேங்க ஆண்டவரே என்ன. வாழ்வின் முகத்தை தரப்பா ராயப்பரை பாருங்கிறார் ஆண்டவர். புரட்டு பார்த்து ராயப்பரை உதட்ட புதுக்கிறார் அப்படிங்கிறாரு. ஆண்டவர் கேட்குறாரு, அம்மா உன்னை மோட்சத்தில் வர்றது என்னம்மா செஞ்சுக்கிற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு. அந்த அம்மா சொன்னிச்சு, என்னங்க வாரம் ஒரு 10 ரூபா உண்டியல் போட்டேன், அப்புறம் ஒரு பாட்டிக்கு சேலை ஒன்று வாங்கி கொடுத்தேன். அப்படி யோசித்து பார்த்து அப்போ 5 10 வீட்டு வரணும் கொடுப்பாங்கன்னு. ராயப்பா கூட்டி பாருன்னாராம். கூட்டி பார்த்து 950 ரூபா வருதுங்கன்னாராம். வச்சு நடந்து போயிருந்துட்டாராம். மோட்சம் அவ்வளோ சீப்பா, 950 ரூபா இன்னும் அங்கே போயிருமா அப்படின்னாராம். எதுக்கு சொல்கிற ஒரு வேடிக்கையான ஜெயிச்சா சொல்லுவாங்க. சில சமயத்தில் வந்து இலவசமாக பிடிக்கிறது முன்னால் ஆண்டவர் உணராமல் கொடுத்துட மாட்டார். அதற்கான உழைப்பை பார்ப்பார், அதற்கான பரந்த மனதை பார்ப்பார், அதற்கான தகைமை உள்ளத்தை பார்ப்பார், அரவணைச்சு போகிற அன்பை பார்ப்பார். அப்போ தான் வந்து கடவுளுடைய அருள் நம்ம வந்து சேரும் இல்லைங்களா. நம்ம ஊரில் சொன்னாங்களே இறக்கிற கிணறு ஊருன்னாரு இல்லைங்களா. என் பிரதமர் சொல்லுவாங்க, சில சமயத்தில் இளங்குருக்கள் சொல்லுவாங்க, ஒன்றுமே ரிசோர்ஸே இல்லைங்க சாமி, எப்படிங்க சாமி செய்கிறது அப்படின்னாரு. டே கொடுத்த பிற்பாடு செய்யணும்னு நினைக்கிறது வந்து அறிவு, செய்வோம் கொடுப்பாடுறது விசுவாசம். நீ அறிவால் செயல்படாத ஜெயிக்க மாட்டேன், ஆன்மீகத்தினால செயல்படு ஜெயிப்பேன்னு சொல்கிறது இல்லைங்களா. கொடுக்கட்டும், ப்ராஜெக்ட் சேங்ஷன் ஆகட்டும், பிஷப் உத்தரவு கொடுக்கட்டும், மக்கள் கொடுக்கட்டும், செய்வோம் அப்படின்னம்னா அது அறிவு. லாபப்பட்டது கொடுப்பார் செய்வோன்னு அப்படி செஞ்சவங்க தான் புனிதர்கள். 5 ரூபாங்க ஒரு டிராக்டர் பொம்மை போட்ட 5 ரூபா, ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டு, ஒரு தகர டப்பா, ட்ரங்க் பெட்டி, இடுப்பில் ஜமால, கழுத்தில் வந்து தோலுக்கு கீழே ஒரு சிலுவை, நம்ம புறப்பட்டு போச்சுங்க. அதுதான் சொத்தாக போச்சு. அந்த கான்வென்ட் வெளியே போகும்போது எக்ஸ்னன்னா போயிட்டாங்க, சன்னியாசத்தை கூட எக்ஸ்னன் ஆக்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக கையெடுத்து கும்பிடுது. சேலம் மறைமாவட்ட ஆயர் சொன்னார், ஒரு வேகமாக போயிட்டு இருந்தேன், குறுக்கில் வந்து சிக்னலை விட்டுட்டேன், ஒருத்தர் வந்து ஏன் இவ்வளோ வேகமாக போகிறீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், மதர் தெரேசா பட்டமளிப்பு நடக்குது, நான் சீக்கிரம் போகணும், அதுக்கு என்ன மதர் தெரேசாவுக்கு பட்டமாக என்ன பட்டம் அப்படின்னு கேட்டார். என்னடா இந்த நேரத்தில் கேட்குறேன்ட்டு மனசு பிடிச்சி நான் சொன்னேன், அந்த அம்மாவுக்கு புனிதர் பட்டம் கொடுக்குறாங்க. அவர் சொல்கிறார், அந்த இந்து சொல்கிறார், புனிதர் பட்டமாக ஆமாங்க அப்படின்னு சந்தோஷம் சொல்கிறார். ரொம்ப லேட்டுங்க நீங்கள் நேரம். அவர் சொன்ன வார்த்தை பாருங்க, இந்துக்கார் அவர் இந்த பிரசங்கத்தில் சொன்னார் ஆயர். எனக்கு அப்படியே மனசு செலுத்து போச்சு. இவ்வளோ நாள் கழிச்சு கொடுக்குறேன், அவங்க வாழும்போது புனிதன் கண்டுபிடிச்சங்க, நீங்கள் ரொம்ப லேட்டுக்குன்னாராம்.
சிரிச்சுக்கிட்டே சொன்னார். அவ்வளோ அழகாக அந்த கொடுக்குற தன்மையை வச்சு உலகம் வந்து அழகாக புரிஞ்சுக்க யார் மனிதர் யார் புனிதர்னு. அதான் தாவீது அழகாக ஒரு அந்த மனதை தான் அந்த ஆசிரியர் வந்து இணைச்சட்ட வரலாற்று அந்த குணத்தை காமிச்சு இவன் நல்லவையா அப்படின்னு சொல்ல ஆசைப்படுறாரு. அது சொல்லும்போது எப்படி ஆரம்பிக்கிறாரு, இன்னும் யாருக்காவது நான் இறக்கம் காட்டணுமா, தப்பி தவிர விட்டுறதுன்னா பாருங்க என்று சொல்லுகிறார். அதான் ஒரு முதல் காரியம். அதுக்கு சவுலின் வீட்டை சார்ந்த வாசிப்போம், 2ஆம் வசனத்தை வாசிப்போமே. சவுலின் வீட்டை சார்ந்த சீபா என்ற ஒரு பணியாளன் இருந்தான். அவனை தாவீதிடம் கூட்டிச் சென்றனர். நீதான் சீபாவா என்று அரசர் அவனிடம் கேட்க, அடியேன் தான் என்று அவன் பதிலுரைத்தான். கடவுளின் கருணையை நான் சவுலின் வீட்டாருக்கு காட்டுவதற்கு இன்னும் யாரேனும் இருக்கின்றனரா என்று அரசர் கேட்டார். யோனதானின் மகனாகிய 2 கால் ஊனமுற்ற ஒருவன் இருக்கின்றான் என்று அரசரிடம் சீபா பதிலளித்தான். 2 செய்தி நம்ம பார்க்கிறோம். ஒன்று வந்து சவுலின் வீட்டை சேர்ந்த சீபா என்ற பணியாளர் தான் அவனை தாவீதிடம் கூட்டிட்டு போறாங்க. யாரு? தாவீதுடைய ஆட்கள் சீபாவை கூட்டு போறாங்க. கூட்டு போகும்போது நீ தான் சீபாவா, எங்கெல்லாம் சொல்றாங்க நீ தான் சீபாவா அப்படின்னா சவுல் வீட்டுக்காரங்களா நீங்க தெரியாது, தெரிஞ்சால் செஞ்சிருப்பாரு, தெரியாதனால நீ தான் சீபாவா. இப்போ வந்து ஆசிரியர் அழகாக சொல்றாரு, யாராவது இருக்கிறாங்களாங்களே, இவன் இருக்கிறாங்களே, ஓ இவங்க தான் நான் வெரிஃபை பண்ணிக்கிட்டான். ஆமாம், இப்போ அரசன் முன்னாடி போய் சொல்ல மாட்டான் இல்லைங்களா, அரசு வந்து வெரிஃபை பண்ணுறான். நம்ம போடுற காசு உண்மையான தட்டில் பாத்திரம் வருது, பிச்சை போயிடு, பாத்திரம் வந்து உண்மையான பாத்திரமா செக் பண்ணிக்கிறாரு. நீ சீபாவா, அடியே நான் தான். அப்புறம் வார்த்தை கேட்குறா பாருங்க, ரொம்ப அழகான வசனம் பாருங்க. 9ஆம் அதிகாரம் 9 வசனத்தை வாசிங்களேன். யோனத்தானின் பொருட்டு சவுலின் வீட்டாருக்கு நான் கருணை காட்டுவதற்கு இன்னும் யாரேனும் இருக்கின்றனரா? யார் பொருட்டுங்க? யோனத்தான் பொருட்டு. இப்போ வாசிங்க, இந்த வசனத்தை வாசிங்க. கடவுளின் கருணையை நான் சவுலின் வீட்டாருக்கு காட்டுவதற்கு. 9:1 யோனத்தானின் பொருட்டு, இங்கே கடவுளின் கருணையை. ரெண்டும் அழகாக மிக்ஸ் ஆகுதுங்க. அங்கே வாக்குறுதி கொடுத்த யோனத்தானுக்கு அந்த சொன்ன சொல் நான் மீறக்கூடாது, நியாயமாக நடக்கணும், சட்டம்னா எல்லாரும் ஒன்று தாங்க, நான் சட்டத்தை மீறக்கூடாது, கொடுத்த உடன்படிக்கை மீறினவனு பேர் வரக்கூடாது. இங்கே கடவுளின் கருணையை காட்டுறதுக்கு, நான் உனக்கு காட்டுற இறக்கம் நான் என்னுடைய நல்ல மனசுனால இல்லை, சாமியுடைய இறக்கத்தை அப்படி கொடுக்குற அவ்வளோதான். ஐ எம் ஒன்லி சேனல் இல்லைங்களா, நான் வந்து ஒன்று பெருசு ஒன்றும் கிடையாது. நீ ரிமோட் பட்டன் அழுத்துறா, நான் டிவியை காமிக்கிறேன், அவ்வளோதான். ரிமோட்டு, சுவிட்சு, கரண்ட்டு, பே பில்லாம் நீ பண்ணிக்கிற. இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடன விவிலிய வசனங்களுக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அதான் வந்து ஏசு சொல்றாரு, நீ நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை பெய்யும் சூழ்நிலை உதவிக்கும் கடவுள் செய்கிறார் என்ன சொல்றாரு. கடவுளுக்கு நீ நல்லவனா இருந்தால் ஆஸ்வதிப்பேன், கெட்டவனா இருக்க உனக்கு தீமை செய்வேன். அது வந்து ரெட்ரிபியூட்டிவ் ஐடியா. பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் கடவுள் அன்பு செய்கிறார். ஊதாரி மைந்தன் வீட்டில் இருக்கும்போதும், வீதியில் இருக்கும்போதும், பன்னிக்கூண்டில் இருக்கும்போதும், மறுபடியும் திரும்பி வரும்போதும், கொளுத்து கண்ட சாப்பிட்டு வீட்டில் உட்காந்துருக்கும் போதும் மகனாக தான் இருந்தான்.